மரமண்ட மரமண்ட பக்கத்துல ஹாட் அண்ட் ஷேப்ல ஃப்ளவர் எவ்வளவு அழகா இருக்கு. நான் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கூட புரிஞ்சுக்க தெரியல. ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல தெரியும். ஐலி, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இங்க பாரு, நேத்து நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. காலையில கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா அதுவும் நல்லதுதான். இத்தனை நாளா என் மனசுல இருந்ததெல்லாம் வெளியே வந்துருச்சு. எஸ், நான் உன்னை லவ் பண்றேன். அதான் சொல்லிட்டேன்ல, இப்ப நீ தானே பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி எதுவுமே சொல்லாம இப்படியே அவாய்ட் பண்ணிட்டே இருந்தா இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஷோ, இப்படி மாட்டிக்கிட்டனே, என்ன சொல்றது? இப்ப தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் இல்ல. இவரு வேற சீரியஸா இருக்காரு. வேற வழியே இல்ல. கோவத்தை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். சாரி சிவா, எனக்கு ஒரு வழி தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நாம 2 பேரும் வர்மாவை பிடிக்கிறதுக்காக புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும். இந்திராணி அண்ணி வீட்டுக்கு போனோம். பொண்டாட்டியா நடிச்சா உண்மையாவே பொண்டாட்டியா ஆயிடுவாங்களா? என்னமோ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. என்னமோ உரிமையா சாப்பிடுறியான்னு கேக்குறீங்க, பூ பறிச்சு கொடுக்குறீங்க, இப்போ கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இதெல்லாம் சரியில்லை. ஐலி, நிஜமாவே நீயா இப்படி பேசுற? உங்க கண்ணு முன்னாடி தானே நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்ல ஐலி, நான் இத நம்ப மாட்டேன். நீ இப்ப பேசுறது எல்லாமே பொய். உனக்கும் என்ன பிடிக்கும், ஆனா ஏன் தெரியல அது நீ சொல்றதுக்கு தயங்குற. அதனாலதான் இப்படி என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ நீ சும்மாதான் சமாளிக்கிற. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐலி, உனக்கு என்ன பிடிக்கும், நீயும் என்ன லவ் பண்ற, இதுதான் உண்மை. சத்தியமா சொல்றேன் ஐலி, என்னால எப்படி இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ இல்லாம இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் உன்னாலையும் நான் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. அப்படி இல்லைன்னா என்னைக்கும் செத்து போயிருக்க வேண்டிய என்ன எதுக்கு நீ காப்பாத்துன? எதுக்கு நீ ஏன் கனவை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க? இங்க பாரு, இதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்காகனு சொல்றியா? அப்படி சொல்லி என்னை ஏமாத்துறதா வேணா நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உன் உள் மனசுக்கு தெரியும் உனக்கு என் மேல இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, லவ்னு. அந்த உண்மை கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி.